ராஜ்மோகன், பாஜக இடத்துக்கு ஒரு நெருக்கடி தாவேகா தருதுன்றதுனால தான் இந்த எதிர்வினை அப்படின்னு பார்க்குறீங்களா? ஏன்னா இப்போ ஜென்ராம் அவர்கள் சொன்னது இன்னொரு கோணம் சொல்லிட்டே இருக்கிறார். நீங்கள் மாநாடு நடத்துறதுலேருந்து இருக்கிறது வந்து ஒரு சாஃப்ட் அப்ரோச் பாஜகவிடம் இருக்கு அப்படின்றது. எல்லா விஷயத்துலையும் சாஃப்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லா விஷயத்துலையும் அவரை மாதிரி கொந்தளிச்சு ஓவர் ரியாக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மாநில தலைவர் பிஜேபி அண்ணாமலை பேசினார் இல்லைங்களா? இப்போ அந்த கட்சியில் கலா மாஸ்டர் இருக்கிறாங்க. அந்த கட்சியில் நிறைய அவங்க தேர்தலுக்கு பயன்படுத்தக்கூடியவங்களாம் திரை நட்சத்திரங்கள் தான். அவர் இந்த விஷயத்தில் ரொம்ப தப்பாக ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டார். நான் இப்படி கேட்குறேன், மதிப்பிற்குரிய சகோதரி எம்எல்ஏ வானதி அவர்கள் இவர் சொன்னது சரின்னு சொல்லட்டும் சார், நான் ஒத்துக்கிறேன். அவங்களால சொல்ல முடியாது. ஸோ இது முதல்ல அது தவறு. ரெண்டாவது, எல்லா விஷயத்திலையும் அட்டாக் பண்ணணும்னு நினைத்து தான் அவர் இப்படி சமநிலை குலைந்து போய் அப்படி ரியாக்ட் பண்ணிட்டார். பட் எங்களுடைய லீடருடைய கரிஷ்மாவே காம், கம்போஸ்ட் அண்ட் டீடைல்டா டீப் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடியவர், டீசன்ட் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடியவர். விளம்பர இடைவேளைக்கு முன்னாடி ஷபீர் அவர்கள் குறிப்பிட்டது, அப்புறம் சகோதரர் சூர்யா அவர்கள் குறிப்பிட்டது என்னன்னா, இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இது டிப் ஆஃப் ஐஸ்பர்க் தான். 1000 கோடிங்கிறது கையில் எடுத்த ஒரு நீர் தான். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, திரைமறைவு பேரங்கள் செய்வதற்கும் மறைமுகமாக மிரட்டல் செய்வதற்கும் சில அரசியல் ஆதாயங்களை உருவாக்குவதற்கான சந்தேகம் இருக்கா? திமுக 100% திமுக பாஜக உள்ளார இந்த திரைமறைவு பேரங்கள் செய்வதற்காக தான் இந்த கேஸை பயன்படுத்துறாங்க. இந்த கேஸ் என்பது ஓபன் சீக்ரெட் சொல்லுவாங்க இல்லையா? மும்மொழி, இப்போ சார் நீங்க சமீபத்தை நிகழ்வு எடுங்க, மும்மொழி கொள்கையா இருக்கலாம், தொகுதி மறுசீரமைப்பு, கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு லீட் பண்ற இடத்துல பாஜகவுக்கு எதிராக திமுக தன்னை முன்னிலைப்படுத்தி நகர்ந்துட்டு இருக்கிறாங்க. ரூன்ற எழுத்தப்போ நீங்க இதை எப்படி சந்தேகிக்கிறீங்க? திரைமறைவு பேரம்லாம் இருக்கும்னு அது எப்படி திமுக பாஜகவுக்கு இடையில எப்படி வரும்? மும்மொழி கொள்கையை பொறுத்த வரைக்கும் இதே அரங்கத்தில் நான் ஒரு வாட்டி சொல்லியிருக்கிறேன், திமுக, அதிமுக, விசிக, பாமக அந்த லைன்ல தான் தாவேகாவும் நிக்குது. அரசியல் ரீதியாக தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு பாஜக. அதெல்லாம் மாற்று கருத்து இல்ல. மும்மொழி கொள்கை மட்டும் இல்ல, நீங்க சொன்ன டீலிமிட்டேஷன்லயும் சரி, அதெல்லாம் ஓகே. ஆனா இந்த பர்டிகுலர் இது ஊழல், இந்த சினாரியோ இருக்குல்ல, இந்த ஊழல்ல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். ஆனா எடுப்பதற்கு பதிலாக ஒரு பேரம் செய்வதற்காக, திரைமறைவு பேரம் செய்வதற்கான ஒரு துருப்புச்சி டைப் என்பதை நான் இப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இவ்வளவு அரசீற்றமோட இருக்காங்கல்ல, கோவால நடக்கிறது யாருடைய அரசாங்கம்? கோவாவுடைய மதுபான கொள்கை என்ன? இது சரியா இருக்கும்னா, உத்தரப்பிரதேசல 27,000க்கும் அதிகமான மதுபான விடுதிகள் இருக்கு. இப்ப எனக்கு ஒரு விளக்கம் கொடுங்க. உங்களுக்கு இந்த வழக்கை வைத்து ஒரு பேரத்தை நடத்துது அப்படின்னு நடத்த முயற்சிக்கலாம்னு ஒரு சந்தேகம் இருக்கா? இல்ல திமுக பாஜக ஆல்ரெடி அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்ட்ல இருக்கிறாங்கன்ற சந்தேகம் இருக்கா? சார் செட்டிங் சார், ஆல்ரெடி அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இந்த வழக்கு மட்டும் கிடையாது, இந்த வழக்கில் நடவடிக்கை எடுக்காமல் போராட்டம் செய்து கொண்டிருக்கிறீர்களே, இதை வைத்து இவர்கள் பேரம் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு திரைமறைவு, ஒரு கள்ள கூட்டணி இருக்கு. ஆனா வெளியில பார்க்கும்போது அது தெரியாது. வெளியில பார்த்தா தெரியாது. இப்ப சினாரியோவே மாறி போச்சு. திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில தான் ரகசிய கூட்டணினா ஒட்டுமொத்த சினாரியோ மாறி போகுது. இது எப்படி? ஆனா நான் கோடிட்டு காண்பித்தது மாதிரி இந்த எதிர்ப்புகள்லாம் இருக்கு அப்படின்னா, ராஜ்மோகன் சொல்ற இதை நாங்களும் தான் எதிர்க்கிறோம். ஆனா முக்கியமான இந்த மாதிரி வழக்குகளை வைத்து அதற்குள்ள ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், அக்ரிமெண்ட் இருக்கு அப்படின்ற பொருட்களை திருடிட்டு ஓடுறவங்க, தனக்கு முன்னால திருடம் ஓடுறான்னு கத்திட்டு ஓடுறாங்கன்னு ஒரு கதை சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பாஜகவோடு உண்மையிலேயே டீல்ல இருக்கக்கூடியவர்கள் திமுக அந்த டீல்ல இருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்கிறதுக்கு தாண்டி அதுக்கு எந்த வேல்யூவும் கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா திமுகவுக்கு எதிராக ஒரு திராவிட இயக்க அரசியலுக்கு எதிரான ஒரு அரசியலை தமிழ்நாட்டில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதன்மையான நோக்கம். கழகங்கள் இல்லாத தமிழகம்னு அவங்க சொல்றதுக்கு அதுதான் காரணம். அதுல முதல்ல இப்ப திமுக மேல கை வைக்க முடியாது, அது பவர்ல இருக்கு, தொடர்ந்து வெற்றிகளை பெற்றுட்டு வருது. அதனால அதிமுக இடத்தை தான் அவங்க பிடிக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப 18-19% இருக்கிறவங்க, 3வது இடத்துல இருக்கிறவங்க இந்த 26 தேர்தலுக்கு பிறகு 2வது இடத்தை கைப்பற்ற வேண்டும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதற்கு தவேகாவினுடைய வருகைக்கு பிறகு அது சாத்தியம் இல்லையாங்கிறதுல ஒரு அன்சர்டனிட்டி இருக்கு. நடக்குமா நடக்காதாங்கிறத பத்தி நான் பேசல, அது நடக்கும் நடக்காதுங்கிற ஏரியாவுக்குள்ள நான் போல. அதுல ஒரு அன்சர்டனிட்டி வருது. புதுசா ஒரு ஆள் வந்திருக்கு, அவர் என்ன ரோல் பிளே பண்ணுவாருங்கிறது இன்னும் தெளிவாக தெரியாத ஒரு சூழல்ல பாஜகவுக்கு ஒரு தயக்கம் இருக்கு. ஆனால் அவங்களையும் மேனிபுலேட் பண்ண முடியும் அவங்களால. ஏன்னா அவங்க தேவைக்கு வந்தா பிஜேபிக்கு தான் லாஸ்ன்னு ஷபீர் சொன்னார்ல, அதிமுக வந்தா காங்கிரஸுக்கு தான் லாஸ். காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகளும் சேர்ந்து அதிமுக உருவாக்கலையா? திமுகவின் நகலாக காங்கிரஸ் அரசியல் எடுபடாது திமுகவை வீழ்த்துறதுக்கு. ஸோ திமுகவின் நகலாக திமுகவின் தலைமையை மட்டும் மோசம்னு சொல்லிட்டு திமுகவினுடைய கொள்கைகளை அப்படியே சுவீகரித்துக் கொள்வது அப்படிங்கிறத அதிமுக வச்சு செஞ்சாங்க. அன்னைக்கு
பொது எதிரின்னு தமிழ் சமூகத்துக்கு, திராவிட இயக்க அரசியலுக்கு பொது எதிரின்னு யாரும் பெரிய அளவுல இல்ல இன்றைக்கு பாஜக இருக்கிற மாதிரி. அதனால அன்னைக்கு அதிமுக வந்து வெற்றி பெற முடிந்தது. இன்றைக்கு தவேக அதே ரோலை எடுக்குது. பட் இட் வில் நாட் பி ஏடிஎம்கேஸ் ஹிஸ்டரி. அவங்களால அந்த ஏடிஎம்கே மாதிரி வெற்றி பெற முடியாது. தவேக இந்த இடமா மக்களால் நிராகரிக்கப்படும். மக்கள் என்ன முடிவு பண்ண போறாங்க அப்படின்றது அந்த தேர்தல் நெருங்கும் போது தான் நமக்கு அது ஓரளவுக்கு அந்த புரிதல் அப்படின்றது வரும். ஒரு தேர்ட் பிளேயர் தமிழ்நாட்டில் வராரு அப்படின்னும் போது, அதுவும் விஜய் மாதிரி ஒரு பாப்புலர் ஸ்டார் வந்து அரசியல்ல இறங்குறாரு அப்படின்னும் போது அவரை நம்ம வந்து குறைச்சி மதிப்பிட முடியும். குறைத்து மதிப்பிடுதல். ரெண்டாவது வந்து ஷபீர், என் கேள்வி மக்கள் கையில தான் இருக்கு, எதுவுமே மக்கள் கையில தான். ஆனா பாஜகவால தாவேகாவை ஆபரேட் பண்ண முடியுமா? முடியும், அதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது அதன் மூலமாக திமுகவுக்கு வீழ்த்த முடியும், அதை செல்வாக்க குறைக்க முடியும்ன்ற ஒரு கணக்கு இருக்குன்னு ஜென்ராம் அவர்கள் சொல்றது இல்ல. ஒரு தேர்ட் பிளேயர் வரும்போது அதை வச்சு தனக்கு சாதகமான ஒரு சூழலை எப்படி உருவாக்க முடியும் அப்படின்னு பாஜக நினைக்கலாம். ஆனால் ஆப்ரேட் பண்றது அப்படின்றது என்ன பொறுத்த வரைக்கும் தாவேகா ரொம்ப கிளியரா சொல்லிட்டாங்களே, அவங்களுடைய ஐடியாலஜிக்கல் எனிமி பிஜேபி அப்படின்னும் போது ஒட்டுமில்லை உறவும் இல்லை. அதுதான் அப்படி தெளிவா சொன்னதுக்கு பிறகு அப்படி செய்வதன் மூலமா தான் நீங்க வந்து பிஜேபியோட இணக்கமா போய் தமிழ்நாட்டுல சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியாது. தாவேகாவுடைய ரோல் என்ன, தாவேகா எந்த இடத்தை பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க அதிமுகவுடைய இடத்தை பிடிக்க வேண்டும்னு நினைக்கிறாங்க. அதே இடத்தை தான் பாஜகவும் பிடிக்க வேண்டும்னு நினைக்கிறாங்க. நீங்க 2016 இருந்து அம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட குழப்பங்களை வைத்துக்கொண்டு அந்த கட்சியை ஒட்டுமொத்த அந்த கட்சியவே ஆபரேட் பண்ணி தன் வசப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு பாஜக நினைச்சிச்சு. 10 வருஷம் கழிச்சு அதுல சக்சஸ்ஃபுல் ஆக முடியல. இன்னைக்கு புதுசா ஒரு கேண்டிடேட் இறக்கி இருக்காங்க, செங்கோட்டையன். ஓபிஎஸ் அவ்வளவுதான் டிமானிடைஸ்ட். செங்கோட்டையன் யார் இறக்குனதா சொல்றீங்க? பாஜக தான். எல்லாம் செங்கோட்டையன் வந்து சாணக்கிய நிகழ்ச்சியில போறாரு, உங்க கணக்குல தான் இல்ல. செங்கோட்டையன் சாணக்கிய நிகழ்ச்சியில போறாருன்னா சும்மா எல்லாம் போக மாட்டாருங்க. சரியா? இதெல்லாம் வந்து முன்கூட்டியே பேசி இவர்தான் நம்ம வந்து டார்கெட் பண்றோம். ஏன்னா கொங்கு மண்டலத்துல அதிமுகவை வீக்கன் பண்ணணும் அப்படின்றது பாஜகவுடைய எண்ணம். அதனால செங்கோட்டையனை வந்து கையில எடுத்திருக்காங்க அப்படின்றது. அவரு போய் அங்க சாணக்கிய நிகழ்ச்சியில போய் பிரதமரை புகழ்வது, ஏன் இவ்வளவு நாள் பிரதமரை புகழவில்லையே செங்கோட்டையன்? திடீரென்று எங்க இருந்தா அவருக்கு அந்த பாசம்? எனக்கு ஒரு சின்ன விளக்கம். அப்ப ஷபீர் சொல்வது அதிமுக தரப்புல யாரும் இல்ல டிஃபெண்ட் பண்றதுக்கு. அந்த இடத்தை பிடிக்க ஒரு போட்டி இருக்கு. அது பாஜகவும் நினைச்சாங்க, தாவேகா அந்த இடத்துல எளிதில் அமர முடியும் செல்வாக்கோடு அப்படின்றப்ப நீங்க எப்படி இத பாஜகவோடு தாவேகா எளிதில் அமர முடியும் நான் சொல்லல. அந்த இடத்துக்கு குறி வைக்கிறாங்கன்னு சொல்ல முடியும். இன்னைக்கு திமுக ஸ்ட்ராங்கா இருக்கு, ஆனால் அதிமுக வலுவிழந்து விடும் அப்படின்னு பாஜக நினைச்சாங்க. அதிமுக பண்ண முடியல அவங்களால. இப்ப நீங்க சொல்றது தாவேகாவையும் பாஜகவையும் நீங்க நேர் எதிர் முகாம்ல நிறுத்துறீங்க. ஜென்ராம் அவர்கள் அது அப்படி இல்லன்றார். அந்த இடம் தான் நான் மாறுபடுறேன். இல்ல அந்த மாறுபடுறது, அதாவது அவங்களுக்குள்ள நாடகமும் நடக்குது. நாடகத்துக்குள்ள யார் நடிப்பு சிறந்தது, மக்களிடத்துல செல்வாக்கு பெற்றவர்கள் யாருங்கிற போட்டியும் இருக்குது. அதனால அவர் சொல்ற ஆஸ்பெக்ட் அதுக்குள்ள இருக்கு, அந்த போட்டியும் இருக்கு. அது இல்லாம எப்படி இருக்கும்? ஏன்னா அந்த இடம் வந்து யாரு நடிப்பு சக்கரவர்த்தி 2வது இடத்துக்கு வர்றது அப்படிங்கிற அந்த போட்டி இருக்கு. அந்த போட்டியில் கூட தாவேகா வந்தாலும் பாஜகவுக்கு திருப்தி தான். என்ன பிரச்சனை அவங்களால ஏன் வர முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். மக்கள் நிராகரிக்கிறார்கள்னா சுத்தமா நிராகரிக்கிறார்கள்னு நான் சொல்லல. ஆனா ஏன் ஆட்சிக்கு வரும் அளவுக்கு அவங்க ஏன் வர முடியாதுன்னு நினைக்கிறேன்னா, அதிமுகவினுடைய தோற்றத்திற்கும் தாவேகாவினுடைய தோற்றத்துக்கும் இடைப்பட்ட காலத்துல நிறைய நடந்துருச்சு. இங்க நிறைய பிராக்மெண்ட் ஆயிடுச்சு. மதிமுக வந்து பாமக வந்தது, தனியாக நிக்குது, எல்லா முயற்சிகளையும் செஞ்சு பார்த்துட்டு ஜோதியில ஐக்கியமாயிட்டாங்க. மதிமுக வந்தது, முயற்சி பண்ணி பார்த்துட்டு ஜோதியில ஐக்கியமாயிட்டாங்க. அதுக்கப்புறம் கேப்டனும் வந்தாரு, தேமுதிக வந்தது, அவங்களும் ஜோதியில ஐக்கியமாயிட்டாங்க. பாஜக முயற்சி செஞ்சு பார்த்தது, தங்களுடைய கொள்கைகளை சொல்லி வெற்றி பெற்று விட்டுறலாம், அந்த இடத்தை பிடிச்சிடலாம் நினைச்சாங்க, நடக்கல. அதனால பாஜகவினுடைய கொள்கைகளை சொல்லி வர முடியாதுங்கிறதுக்காக திமுகவினுடைய நகல் ஒன்றை தயாரித்து அந்த இடத்துக்கு அனுப்பியிருக்காங்கன்னு சொல்றேன். சூர்யா, அதாவதுங்க, மக்கள் வந்து ரொம்ப புத்திசாலிங்க ஆயிட்டாங்க. இப்போ முதல்ல விட எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ 2021 மே மாதம் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு இப்போ கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் முடிந்து 5வது ஆண்டை நோக்கி போயிட்டு இருக்கோம். இந்த 4 ஆண்டுகளை திமுகவை எதிர்த்து தொடர்ந்து அரசியல் செஞ்சது யாருன்னு உங்கள் ஊடக நண்பர்கள் கிட்ட யார்கிட்ட கேட்டிங்கனாலும் வரக்கூடிய ஒரே பதில் திரு அண்ணாமலை அவர்களும் பிஜேபியும் தான். இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. மற்ற கட்சிகள் வந்தாங்களா இல்லையா, அதற்கான பலன் தான் 2024 வந்திருக்கக்கூடிய
முதல் முறையாக ஒரு 11-12%. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து குறைச்சி மதிப்பிட முடியாது. மக்கள் கிட்ட ஒரு அபிமானத்தையும் நம்பிக்கையும் பெற்றதுனால தான் இந்த வாக்குகள். எப்படி 13 இடங்கள்ல தாவேக்கா இல்ல 24ல தாவேக்கா இல்ல. ஆனா பிப்ரவரியிலேயே அவங்க கட்சி தொடங்கிட்டாங்க. நான் சொல்றது கடைசியா நடந்த தேர்தலில் எங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நான் சொல்றேன். அதாவது 13 இடங்கள்ல 2வது இடம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகள்ல 30 ஆண்டுகள் தமிழகத்தை ஆண்ட கட்சியை மீறி 13 இடங்கள்ல போயிருக்கோம்னா அது சாதாரண நிகழ்வா கடந்து போக முடியாதுன்றது எங்களுடைய கருத்து. இப்போ தேர்தலில் நாளைக்கு இப்படி வந்துரும், அந்த கூட்டணி வந்துரும்ன்றது அப்புறம் முடிச்சிடலாம். இப்போ மக்கள் எங்களுக்கு வாக்களித்ததுக்கான காரணம் அந்த கன்சிஸ்டன்சி. திமுகவை தொடர்ந்து எதிர்த்து ஒரு பிரச்சனையிலும் நீங்க வந்து எந்தெந்த ஊழல் வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ணி அதை தடுத்து நிறுத்து, ஆவின்ல வந்து ஸ்வீட் கொள்முதல் பண்றது, இல்ல சக்கரபாணி அவர்களுடைய துறையில வந்து கொள்முதல் பண்றதுல அந்த அரிசி பருப்புல இருந்து வேஷ்டி சட்டையில இருந்து எல்லா விஷயங்களும் நாங்க எக்ஸ்போஸ் பண்ண திருத்தப்பட்டிருக்கின்றன. இப்ப கடைசியா ஒரே ஒரு கருத்து என்னன்னா, இந்த டாஸ்மாக்ல மீண்டும் நாங்க கையில் எடுக்கிறது காரணம் கடந்த பட்ஜெட், இந்த பட்ஜெட் விட்டுங்க 45,855 கோடி ரூபாய் டாஸ்மாக் வருமானம் மட்டும். அது வந்து 27.4% ஆஃப் த டோட்டல் இன்கம் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட். இந்த வருடம் 68,000 கோடி 30%. அதாவது அரசுக்கு 10 ரூபாய் வருமானம் வருதுன்னா அதுல 3 ரூபாய் மதுவினால் வருகிறது. அண்ணன் கேட்டார் இல்லையா, நீங்க உத்தரப்பிரதேசத்தில் இல்லையா, கோவால இல்லையா, எந்த மாநிலத்திலும் அரசாங்கம் மதுக்கடைகளை நடத்தவே இல்லையா? கைது நடவடிக்கை நீங்க கைது செஞ்சீங்களா மதுக்கடைகளை பத்தி கேட்டாரு.